விவோ Y31 Pro 5G. இந்த போனோட ரேட்டுன்னு பார்க்கும்போது 8GB 128 வந்து 20,000 ரூபா, 8GB 256 வந்து உங்களுக்கு 22,000 ரூபா. மொத்தம் 2 ரேட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ரேட் வந்து 1000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. டிசம்பர்ல பார்த்த ரேட்டுக்கும் ஜனவரிக்கு அப்புறம் பாக்குற ரேட்டும் ஒரு 1000 rupees இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து போனோட சைஸ் 6.7 கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்க்கும்போது 208 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் திக்னஸ் பார்க்கும்போது 8.2 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்க Y31 வாங்கினீங்கன்னா IP68 69 கிடைக்கும். ஆனா நீங்க ப்ரோ வாங்கும்போது IP64 தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்னாப் டிராகன் கிடையாது, மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 தான் கொடுத்துருக்காங்க. நீங்க 31 வாங்கினீங்கன்னா ஸ்னாப் டிராகன், ப்ரோ வாங்கினீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான், சரிங்களா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் பேட்டரின்னு பார்க்கும்போது 6500 mAh வந்து லியான் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதுலயும் லியான் பேட்டரி தான், இதுலயும் லியான் பேட்டரி தான். இந்த 20 ரூபா பட்ஜெட்ல விவோல இருந்து லியான் பேட்டரி தான் கொடுப்பாங்க. அதையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. 44 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத்னு பார்க்கும்போது 5.4 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 31 ப்ரோல நீங்க 31 வாங்கினீங்கன்னா ப்ளூடூத் வந்து 4.2 தான் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப பழைய வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க 31ல. அப்படி பார்க்கும்போது ப்ரோல வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை சப்போர்ட் உண்டு. 2 போன்லயுமே வந்து உங்களுக்கு சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான், தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 கலரு, மோச்சோ ப்ரௌனு, அதுக்கப்புறம் வந்து ட்ரீம் ஒயிட். இந்த ஒயிட் கலர் மாதிரி ஒன்று இருக்கும் மார்பிள் கலர்ல, அடுத்து ப்ரௌன் கலர். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. இந்த போன்ல கேமரான்னு பார்க்கும்போது பிரைமரி வந்து 50 கொடுத்துருக்காங்க. 4K 13fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இது நீங்க 31 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 1080p தான் வீடியோ எடுக்க முடியும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 1080p 13fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த போன்ல 31 ப்ரோல வந்து ஃப்ரண்ட் கேமரால மட்டும் தான் 4K எடுக்க முடியும், செல்ஃபி கேமரால 4K எடுக்க முடியாது. கண்டிப்பா இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த போனோட பட்ஜெட்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 20,000 ரூபா 22,000 ரூபா. கண்டிப்பா இந்த போன் வேணும்னா தளபதி மொபைல்ஸை கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பா வாங்கிக்கோங்க.